டியூட் படத்துல கருத்த மச்சான் பாடலை நீக்க கோரி இசைஞானி இளையராஜா அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஏன் இப்படி ஒரு நடவடிக்கை? இளையராஜா அவர்களுடைய பாடலை மக்கள் கேட்டு ரசிக்க கூடாதா? இது கருத்த மச்சான் இல்லை, பொதுவாக அவர் குட் பேட் அக்லி படத்துல இருந்து ஒத்த ரூபா தாரேன் முன்னாடியும் ஒத்த ரூபா சாங்க்கு கேட்டிருக்காரு. அது என்னன்னா, அந்த பாடலுக்கான உரிமை கேட்டு வழக்குகள் நீதிமன்றத்தில் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பேசிக்கான விஷயம் என்னென்னா, அந்த பாடல்களுக்கான உரிமை அவரிடம் இருக்குன்னு அவருடைய முதல் கன்டென்ஷன். இளையராஜா ஆமாம், அவர் இசைஞானி அவர்கள் அவர்கிட்ட தான் இருக்குன்றது அவரோட கன்டென்ஷன். அது அவராக சொல்லலை, அவர் லீகல் திங்ஸ் ஆராய்ச்சி பண்ணி கன்சல்ட் பண்ணிட்டு சொல்கிறாரு அவர் போட்ட பாடல்கள். ஆனா கருத்த மச்சான் பாடல், ஒத்த ரூபா குட் பேட் அக்லி படத்துல ஒத்த ரூபா தாரன் பாட்டா இருக்கட்டும், இது எல்லாமே தனியார் நிறுவனத்துக்கிட்ட இருக்கு. அந்த நிறுவனம் பாம்பேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கருத்த மச்சான் பாடல் உட்பட அந்த நிறுவனத்துக்கிட்ட அந்த பர்டிகுலர் படத்தோட மியூசிக் டைரக்டர் பர்மிஷன் வாங்கி பாடலை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன சார் பிரச்சனை? இதில் நான் பேக்ரவுண்ட்லேருந்து சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு காப்பிரைட் ஆக்ட்னா என்னன்னு சொன்னால் சரியாக இருக்கும். காப்பிரைட் ஆக்ட்ன்றது படைப்பாளிகள் ஒரு கிரியேஷன் உருவாக்குறவங்க கிரியேட்டர்ஸ்க்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கான ஆக்ட் தான் காப்பிரைட்ஸ் ஆக்ட். இன்ஃபேக்ட் அதில் இப்போ 2012 சில அமெண்ட்மெண்ட்ஸ் வேறு கொண்டு வந்தாங்க. அது டு ஃபர்தர் ஸ்ட்ரென்தன் த ரைட்ஸ் ஆஃப் ஆதர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ். படைப்பாளிகளுக்கு இன்னும் என்ன ப்ரொடெக்ஷன் தேவையோ அதை கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த ஆக்ட். ஸோ பேசிக்காக பார்க்கும்போது ஒரு படைப்பாளினும் போது அவர் ஒரு விஷயத்தை உருவாக்கும் போது அதுக்கான ஈட்டர்னல் ரைட்ஸ் கொஞ்சம் ஒரு நாள் பண்ணி கொடுத்து முடிச்சுட்டா போயிடுச்சுன்னா அப்படி ஒரு ரைட்ஸே தேவையில்லை. ஸோ அதுக்கான அந்த உருவாக்கின படைப்புக்கான லாங்குவிட்டி, அது எவ்வளோ நாளைக்கு யாரெல்லாம் அதை உபயோகப்படுத்துகிறாங்களோ அப்போ ஒரு தொகை இவருக்கு வரணுன்றதுக்காக தான் அந்த ராயல்ட்டிக்கான ரைட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக அந்த உருவாக்கின பாடல் அவரோட கிரியேஷன்ஸ்க்கான காப்பி ரைட் இவரோட கேஸில் இவர்கிட்ட இருக்கின்றது முதல் வாதம். அதை வச்சு தான் பேசிக்கான பிரச்சனையே ஆரம்பிச்சது. இப்போ சொல்கிற அந்த கம்பெனி பாம்பேயில் இருக்குன்னு சொன்னீங்க, நிறைய கம்பெனி, இது நீங்கள் சொல்கிறது ஒரு பர்டிகுலர் கம்பெனி, சில மோர் தென் ஒன் கம்பெனி, ஒரு ஃபியூ கம்பெனிஸ் அந்த ரைட்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. நாங்கள் தான் உரிமை இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கம்பெனிகள் டைரெக்டாக யாருமே ரைட்ஸ் கேட்கல. நாங்கள் ராஜா சார்கிட்ட வாங்கணும்னு சொல்லியோ இல்லை ப்ரொடியூசர்கிட்ட வாங்கணும்னு சொல்லி வரது ரொம்ப குறைவு. பெரும்பாலான கேசஸில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ஒருத்தருக்கு கொடுத்துட்டாரு, அவங்கக்கிட்ட தான் நாங்கள் வாங்கியிருக்கோம், இல்லை இன்னும் 2-3 கேட்டகரி தாண்டி கூட நாங்கள் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அவங்க பேசிக்கான கொஷின்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ப்ரொடியூசருக்கு என்ன ரைட் இருந்தது, அவர் என்ன ரைட்டை கொடுத்தாரு, அதை தாண்டி இப்போ இருக்கிற அந்த மியூசிக் லேபிள்ஸ் கிளைம் பண்ணுறாங்களா அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் கையில் வந்ததுன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான் நீதிமன்றத்தில் இப்போ போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு.